குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபெயர்ச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 15/8/2024 ஸ்ரீ குரோதி வருடம் ஆடி மாதம் 30ஆம் நாள் வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:15 முதல் 1:15 வரை. மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சூரிய உதயம் காலை 6:04. கரணன் 3 முதல் 4:30 வரை. திதி இன்று காலை 7:04 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று காலை 10:30 வரை கேட்டை, பின்பு மூலம். நாம யோகம் இன்று பிற்பகல் 1:01 வரை வைத்திருத்தி, பின்பு விஷ்கம்பம். கரணம் இன்று காலை 7:04 வரை கரசை, பின்பு மாலை 6:53 வரை வணிசை, பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று காலை 10:30 வரை பரணி, பின்பு கிருத்திகை. சந்திராஷ்டமம் உடைய ராசி மேஷ ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை இருக்கன்குடி ஸ்ரீ மாரியம்மன் புறப்பாடு கண்டருளல். சுவாமி மலை ஸ்ரீ முருகப்பெருமான் தங்க கவசம் அணிந்து வைரவேல் தரிசனம். குறுக்குத்துறை ஸ்ரீ முருகப்பெருமான் பவனி வரும் காட்சி. இன்றைய நாளுக்கான வழிபாடு குருமார்களை வழிபட எண்ணத்தில் தெளிவு உண்டாகும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? வாகன பழுதுகளை சரி செய்ய சிறந்த நாள். பரிகார பூஜை செய்ய நல்ல நாள். மருந்துண்ண ஏற்ற நாள். விதை விதைக்க உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளது. இரவு 10:07 முதல் 11:51 வரையில் மேஷ லக்னம். 11:52 முதல் 1:54 வரை ரிஷப லக்னம். 1:55 முதல் 4:05 வரை மிதுன லக்னம். 4:06 முதல் காலை 6:18 வரையில் கடக லக்னம். 6:19 முதல் காலை 8:20 வரையில் சிம்ம லக்னம். 8:21 முதல் 10:20 வரை கன்னி லக்னம். 11:21 முதல் 12:25 வரை துலாம் லக்னம். 12:26 முதல் 2:37 வரை விருச்சக லக்னம். 2:38 முதல் 4:44 வரையில் தனுசு லக்னம். 4:45 முதல் மாலை 6:38 வரையில் மகர லக்னம். 6:39 முதல் இரவு 8:22 வரையில் கும்ப லக்னம். 8:23 முதல் 10:02 வரை மீன லக்னம். வியாழக்கிழமை. இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ குரு பகவான். கோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஸ்ரீ குரு பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்த நேரமான காலை 4 முதல் 5 மணிக்குள்ளாக வீட்டில் தீபங்கள் ஏற்றி இந்த பாடலை, இந்த காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்பவர்களுக்கு ஸ்ரீ குரு பகவானுடைய அனுகிரகம் பரிபூரணமாகவே கிடைக்கும்.
ஓம் ரிஷபத் வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் ரிஷபத் வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். இந்த ஸ்லோகத்தை நீங்கள் உச்சரித்து பக்தி ஸ்ரத்தையோடு குரு பகவானை நினைத்து ஆரத்தி செய்து வழிபடலாம். ஸ்ரீ குரு பகவானுக்குண்டான தானியம் கொண்டை கடலை, அதாவது வெள்ளை மூக்கடலை என்பார்கள். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது நல்லது. காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ குரு பகவானுக்கான ஓரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. இரவு 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 12 ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான நித்தியப்படி தினமும் நட்பு மற்றும் பகை ராசிகள் உங்களுக்காக வழங்கப்படுகிறது. அதையும் நீங்கள் கூடுதலாக கேட்டு பயனடையலாம். உங்களுடைய ராசி அமைப்புக்கு ஏற்றாற்போல் தனித்தனியாக ஓரைகளும் வழங்கப்படுகிறது, மேஷம் முதல் மீனம் வரை. அதனுடைய வகையில் இருக்கக்கூடிய கிரக ஓரைகளை பார்த்து செய்வதால் நல்ல பலன்கள் மிக விரைவாக உங்களை வந்து சேரும். வியாழக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ குரு பகவானுக்கான ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. மதியம் 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. இந்த நாள் ஆனந்தம் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 93811626336. மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் ஆடி மாதம் 30ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது ராசிக்கு 2ஆம் வீட்டில் குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தில் குரு பகவான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான். பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிர பகவான். ருணரோக சத்துருஸ்தானத்தில் கேத்து பகவான். ராசிக்கு 8ஆம் வீட்டில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. ஆக மேஷராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம். ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் வக்ர நிலையில். விரயஸ்தானம் அயன சயன போகஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். இந்த கிரக அமைப்பை வைத்து பார்க்கும்போது சந்திராஷ்டமத்தினுடைய நிலை இருப்பதால் மேஷராசி அன்பர்களே, புதிய விஷயங்களின் போக்கில் செல்லாதீர்கள். மன வருத்தங்களை யாராவது ஒருவர் ஏற்படுத்தி விடலாம். உங்களுடைய நல்ல குணம் தெரியாமல் உங்களை குறை கூறலாம். வேலை செய்யக்கூடிய இடத்தில் உங்களுக்கு உழைப்பு அதிகமாக இருக்கும். இருந்தாலும் அதற்கேற்றபடி பலன் ஏதும் இருக்காது. உங்களுடைய சட்டைப்பை நிறைய வேண்டுமானால்
சந்திராஷ்டமம் கழிந்த பிறகே உங்களுடைய வேலைக்கு தகுந்தாற்போல் அங்கீகாரமும் கிடைக்கும், வருமானமும் பெருகும். எதிர்பாராத வகையில் சில வீண் விரயங்கள் உண்டாகும். இயந்திரம் தொடர்பான விஷயங்களில் சில பணத்தை செலவு செய்ய வேண்டியிருக்கும். பிறர் நெருங்கிய நண்பர்கள் பணம் கேட்கலாம். தவிர்க்க முடியாதபடி சூழ்நிலையில் இருப்பீர்கள். பணம் கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். கொடுத்த கடன் திரும்ப வருமா என்பது சந்தேகமாக கூட உங்கள் மனதில் இருக்கும். அதிகமாக எவரையும் நம்ப மாட்டீர்கள். பிறர் என்ன செய்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் இருக்கும். பிறருடைய ரகசியங்களை அறிந்து கொள்வதில் மிக மும்முரமாக இருப்பீர்கள். வியாபாரத்தினுடைய போக்கு மன சலிப்பை தரும். விறுவிறுப்பு, வேகம் என்பது இருக்காது. சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் காரணமாக எதிலும் கவனம் என்பது இருக்காது. மனக்குழப்பமாகவே இருப்பீர்கள். தேவையில்லாத விஷயங்களை பற்றி மற்றவர்களிடம் பேச முற்படுவீர்கள். மனக்கட்டுப்பாடு என்பது தேவை. என்ன ஓட்டத்தில் கட்டுப்பாடு என்பது தேவை. கலை மதிப்பு மிக்க விஷயங்களில் கவனமாக இருங்கள். ஒரு சில காரியங்களில் ஈடுபாடற்ற தன்மை இருக்கும். அதிகமான வேலை இருந்தாலும் மனச்சோர்வு, சோம்பல் காரணமாக வேலைகளை தள்ளி போட்டுக்கொண்டே இருப்பீர்கள். உடல் அசதியாக உணர்வீர்கள். உங்களுடைய வார்த்தைக்கு தனியான ஒரு மதிப்பு, மரியாதை என்பது சமூகத்தில் இருக்காது. மற்றவர்கள் போல்தான் உங்களையும் பார்ப்பார்கள். மக்கள் பணிகளில் இருப்பவர்கள் வார்த்தைகளில் மிக கவனம் தேவை. எந்த வாக்குறுதியும் இன்றைய தினம் கொடுக்க வேண்டாம். நன்றாக பேசிக் கொண்டிருந்தவர்கள் திடீரென உங்களிடம் வாக்குவாதம் செய்யலாம், கோபப்படலாம். வெளியூர்களுக்கு வெளியே செல்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். முக்கியமான விஷயங்களை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். மாணவ மாணவிகளுக்கு படிப்பின் மீதான ஆர்வமற்ற நிலை உண்டாகும். எதிலும் ஒரு வேகம் என்பது இருக்காது. ஆர்வமற்ற தன்மையிலேயே செயல்படுவீர்கள். மற்ற விஷயங்களின் மீதான நாட்டம் இருக்கும். உடல் நலம், உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் மேஷராசி அன்பர்களே. கணவன் மனைவி கிடைக்க சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம், பெரிதுபடுத்த வேண்டாம். கிரக அமைப்புகள் படித்தால் உங்களுடைய செயல்கள் அமைகிறது. ஆகவே மேஷராசி அன்பர்கள் பொறுமை நிதானத்தோடு மற்றவர்களிடத்தில் கனிவாக பதில் சொன்னால் வேலைகள் நடக்கும். யாரிடத்திலும் உணர்ச்சி வசப்படுவதோ, அதிக கோபப்படுவதோ, உத்தியோக ரீதியாகவோ வியாபார ஸ்தலத்திலோ கூடாது. முதலீடுகளை தவிர்த்து விடுங்கள். ராசிக்கான சுபகிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நீங்கள் இன்றைய தினம் முடிவெடுக்க வேண்டுமானால் செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். மேஷராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய தன்மைகளை முழுமையாக உணர்ந்து செய்யுங்கள். பிறரை அதிகமாக நம்பி ஏமாற வேண்டாம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி, பிள்ளையார் வழிபாடு சிறப்பு. கவலையாக உணர்வீர்கள். கடந்த கால பிரச்சனைகளை பற்றி மனதில் எண்ண ஓட்டங்கள் இருக்கும். எண்ணத்தில் தெளிவுபடுத்தினால் வேலைகள் கைகூடி வரும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி, பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். ஆதரவு கூடும், நன்மைகள் பிறக்கும். எதையும் நேர்த்தியாக கொண்டு செல்வீர்கள். கிருத்திகா நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்பங்கள் உண்டாகும். அனுகூலம் நிறைந்த நாளாகும். எடுத்த காரியத்தை திருப்திகரமாக முடிக்கக்கூடிய சூழலை அமைத்துக் கொள்ள முயற்சி செய்வீர்கள். ஒரு சிலருக்கு ஆதரவற்ற நிலையும் இருக்கலாம், கவனம் தேவை. இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம்.
நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷப ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷப ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் ஆடி மாதம் 30ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது ராசியிலேயே குரு பகவான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம், முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான், சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான், பஞ்சமஸ்தானத்தில் கேத்து பகவான், ராசிக்கு 7ஆம் வீட்டில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம், 10ஆம் வீடு தொழில் ஜீவனஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், லாபஸ்தானத்தில் ராகு பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய செயல்களில் இன்றைய நாள் கூடுதலான அலைச்சல் கொஞ்சம் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். பதட்டப்படாமல் பரபரப்பு காட்டாமல் வேலையை நிதானமாக செய்தாலே போதும். வியாபாரத்தை அதிகரிக்கிறேன் என்று அதிகமான பணத்தை முதலீடு செய்வதற்கு ஏற்ற நாள் அல்ல. கூட்டு தொழிலாளிகளோடு வேலை செய்பவர்கள் சற்று கவனமாகவே இருங்கள். வேலையினுடைய போக்கு உங்களுக்கு குழப்பத்தை தரலாம். பல அனுபவங்கள் இருந்தாலும் இன்றைய நாள் புதிதாக செய்வது போலத்தான் உங்களுக்கு தோன்றும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியினுடைய நிலை புரியாமல் குழப்பமாக இருப்பீர்கள். தலைமை அதிகாரிகளிடத்தில் சில நேரம் மனக்கசப்புகள் தோன்றி மறையலாம். வர்த்தகம் சம்பந்தமான விஷயங்களில் கொடுக்கல் வாங்கலில், ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய செயலுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். கல்வி தொடர்பான பணிகளில் இருப்பவர்கள் கவனமாக செயல்படுங்கள். யூக வணிகம் மற்றும் விளையாட்டு சார்ந்த விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. விளையாட்டுக்காக பணம் கட்டுதல் என்பது உங்களுக்கு நட்டத்தை ஏற்படுத்தலாம். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் என்பது சற்று குறைவாக கூட இருக்கும். சக ஊழியர்களிடத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்கள். தன்னம்பிக்கை வேண்டிய நாளும் கூட கவனமாக இருங்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. வெளியிடங்களுக்கு செல்வதை குறைத்துக் கொள்ளுங்கள். வீண் செலவுகள் வீண் விரயங்கள் ஏற்படலாம். எதிர்பாராத வகையில் வண்டி வாகன பயணங்களுக்காக சில பணத்தை நீங்கள் செலவு செய்ய வேண்டியிருக்கும். வீட்டினுடைய பராமரிப்பு பணிகள் மற்றும் வீட்டை தூய்மைப்படுத்துதல் போன்ற பணிகளுக்காக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு சில தொகையானது செலவாக கூடும். பெற்றோர்களிடத்தில் பணிவாக கனிவாக அன்பாக நடந்து கொண்டாலே உங்களுக்கு நல்லது. சந்திர பகவான் உங்களுக்கு தாய்காரகனும் கூட, மாத்ருகாரகன், மனோகாரகன் ஆக உங்கள் தாயின் என்று சொல்லக்கூடிய காரகத்துவம் பெற்ற சந்திர பகவான் ராசிக்கு 7ஆம் வீட்டில் களத்திர ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார், அதிலும் நீச்சம் வீட்டில். ஆகவே ரிஷபராசி அன்பர்களே, கவனமாகவும் பொறுமையாகத்தான் இந்த நாளை நீங்கள் கவனிக்க வேண்டும். தெய்வீக பணிகளில் ஈடுபடுங்கள். ஓரளவிற்கு பிரச்சனைகளை சமாளித்து விடலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணம் அடையும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பமான நாளாகத்தான் இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் ஆர்வமின்மை உண்டாக்கும். பொறுமை, நிதான குணம் தேவை. ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்மன் வழிபாடு நல்லது. பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். எதிலும் கவனம் தேவை. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். முதலீடு சார்ந்த செயல்களில் பெரியவர்கள் மற்றும் நிபுணர்களுடைய ஆலோசனைகள் தேவை. மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களை அனுசரித்து செல்லுங்கள்.
எதையும் சாதிக்க முடியும் என்கிற தன்னம்பிக்கை வேண்டும். கடந்த கால பிரச்சனைகளை பற்றி யோசிக்காதீர்கள். பிறரிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. இதுவும் கடந்து போகும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு செயல்படுங்கள். உற்சாகம் பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் ஆடி மாதம் 30ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது ராசிக்கு 2ஆம் வீடு குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவானுடைய சஞ்சாரம். முயற்சி ஸ்தானத்தில் சுக்கிர பகவான், சுகஸ்தானத்தில் கேத்து பகவான், ராசிக்கு 6ஆம் வீட்டில் ருணரோக சத்ருஸ்தானத்தில் 2ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். 9ஆம் வீடு சனி பகவான் வக்ர நிலையிலும், 10ஆம் வீடு தொழில் ஸ்தானத்தில் ஜீவனஸ்தானத்தில் ராகு பகவானுடைய சஞ்சாரம். அயன சயன போகஸ்தானத்தில் குரு பகவான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். ஒரு சில விஷயங்களில் பணம் தொடர்பான செயல்களில் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். முயற்சி ஸ்தானத்தினுடைய நிலையில் பார்க்கும் பொழுது விரய பாவாதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனமாக முடிவெடுக்க வேண்டும். பிறரிடத்தில் பேசும்பொழுது வார்த்தைகளில் எச்சரிக்கை தேவை. அனாவசியமாகவோ கருத்துக்கள் இல்லாமல் பொருள் இல்லாமல் பேசாதீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதாக இருப்பின் பெரியவர்களோடு கலந்து ஆலோசிக்க வேண்டும். நிபுணர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்வதே மிகச் சிறந்தது. தம்பதிகளுக்கிடையே புரிதல் இருக்கும், நெருக்கம் இருக்கும், அந்யுன்யம் காணப்படும். புதிய நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும். தவறிப்போன சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கக்கூடிய சூழல்கள் உண்டு. மனநிலையில் நம்பிக்கையாக இருப்பீர்கள். எதையும் செய்ய முயல்வீர்கள். கடந்த கால பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய நிலை ஏற்படும். பண ரீதியாக இருந்த கஷ்ட நஷ்டங்கள் சற்று குறையும், தனியும். வேலை உத்தியோகத்திற்காக முயற்சி செய்பவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. வெளிவட்டாரத்தில் இருக்கக்கூடிய தொடர்புகள் உங்களுக்கு விரிவாகவே இருக்கும். சில நண்பர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். பாராட்டு நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். மாணவர்களுக்கு படிப்பின் மீதான ஆர்வம் இருக்கும், உற்சாகம் பிறக்கும். எதையும் மிக நேர்த்தியாக செய்து காட்டுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரிஷ நட்சத்திரம். 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள். எதையும் மிக லாவகமாக செய்து முடிப்பீர்கள். சிந்திக்கக்கூடிய பக்குவம் மிக மிக அதிகம். நல்லதொரு முடிவுகள் கிடைக்கும்.
பிறருடைய ஆலோசனைகளை பெற்று செய்வீர்கள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ வழிபாட்டின் மூலம் நன்மைகள் பெறலாம். பண ரீதியாக இருந்த தடை தாமதங்கள் குறையும். வேலை தேடுபவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். எதிர்பார்த்த நற்காரியங்கள் நல்ல விதமாகவே நடக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொடர்புகள் விரிவடையும். பெரியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பாராட்டுகள் உண்டாகும். எதையும் சாதிக்கக்கூடிய திறன், நம்பிக்கை அதிகரிக்கும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ அம்பிகையே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் ஆடி மாதம் 30ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும் பொழுது ராசியிலேயே சூரிய பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். வாக்குஸ்தானத்தில் சுக்கிர பகவான், முயற்சி ஸ்தானத்தில் கேத்து பகவான், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராசி அதிபதியான சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அஷ்டமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், ராகு பகவான் ராசிக்கு 9ஆம் வீட்டில், லாபஸ்தானத்தில் குரு பகவானும், தசமஸ்தானாதிபதி தொழில் ஜீவனாதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு லாபத்தில். இந்த கிரக அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு வருமானம் கிடைக்க வழிவகை உண்டு. தீர்க்காத சில பிரச்சனைகள் கூட தீர்த்து வைப்பீர்கள். உங்களுடைய பேச்சில் நல்ல கனிவு இருக்கும். மற்றவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை மிக அழகாக செய்து கொடுப்பீர்கள். பொறுப்புகள் அதிகரிக்கும். சுபகாரிய சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் கைகூடும். நம்பிக்கைத்தனம் வாய்ந்தவர்களாக இருப்பீர்கள். வேளாண்மை மற்றும் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் கிட்டும். வேலை செய்யக்கூடியவர்களிடத்தில் இருந்து ஆதரவு பெருக்கும். மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் மாற்றமான வாய்ப்புகள் ஏற்படும். பலதரப்பட்ட விஷயங்களால் மனதில் அமைதி இல்லாத தன்மைகள் இருக்கும். இந்த நாளில் விட்டு கொடுத்து சென்றால் உங்களுடைய குடும்பம் சிறப்பாகவே இருக்கும். தம்பதிகளுக்கிடையே வாக்குவாதமோ வீண் பேச்சுக்களோ கூடாது. மன அமைதி பெற இறை வழிபாடு சாலச் சிறந்தது. வண்டி வாகன பயணங்களினால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். எதிர்காலத்திற்குண்டான சில சேமிப்புகளை முன்னெடுத்து செய்வீர்கள். வங்கி கணக்கு உயரும். வருமானம் பெருகும். குடும்பத்தினுடைய தேவைகளை பார்த்து பார்த்து கவனிப்பீர்கள். சந்தோஷமும் சமாதானமும் அதிகமாகவே இருக்கும். வேலையினுடைய தன்மைகளுக்கு தகுந்தாற்போல் திறமைகளை வெளிப்படுத்தி அங்கீகாரம் பெறுவீர்கள். தலைமை அதிகாரிகள், மூத்த அதிகாரிகளிடத்தில் உங்களுடைய பெயருக்கு ஏற்ற நற்பெயர் கிடைக்கும். உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படும். பொது காரியங்களை முன்னெடுத்து செல்லக்கூடிய பொது காரியங்களில், விசேஷங்களில், திருப்பணிகளில் முன்னெடுத்து செய்யக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான விஷயங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே, வியாழக்கிழமை தினமாக இருப்பதால் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடும். எல்லாம் வல்ல ஈசன் சிவபெருமானுடைய அனுகிரகம் வேண்டி பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரிப்பது விசேஷம்.
வயநமசி மசிவயன யனமசிவ சிவய நம நமசிவய எனம் பஞ்சாட்சர மந்திரத்தை நீங்கள் ஆத்மார்த்தமாக உச்சரிப்பின் நிச்சயம் உங்களுக்கு குருவருளோடு திருவருளும் கிடைக்கும். இன்றைய நாளுக்கான செயல்கள் சிறப்பாகவே தொடங்கும். காலை பொழுதே மகிழ்ச்சிகரமாக இருக்கும். நல்ல செய்திகள் கிடைக்கும். தெய்வ அனுகிரகத்தை பெறுவீர்கள். தொட்ட காரியங்கள் துரிதமாக விளங்கும். வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். அனுகிரகம் நிறைந்த நாள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உதவிகள் கிடைக்கும். எதிர்பார்த்த வேலைகளுக்கு மேல் பலன் கிடைக்கும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். பொருளாதார உதவிகள் கிடைக்கும். வங்கி கணக்கு உயரும். ஆயிலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான் தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். நம்பிக்கை வாய்ந்தவர்களாக இருப்பீர்கள். எடுத்த காரியங்கள் கைகூடி வரும். மன மகிழ்ச்சி நிறைந்த நாள். வாகனத்தின் மூலம் எதிர்பார்ப்புகள் கைகூடும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636 ஜிபே எண் 93811626336. சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் நவகிரகங்களின் நல்லாசியும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறோம். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் ஆடி மாதம் 30ஆம் நாள். ராசியிலேயே சுக்கிர பகவான், வாக்குஸ்தானத்தில் கேத்து பகவான், சுகஸ்தானத்தில் சந்திர பகவான், சப்தஸ்தானம் களத்திர பாவகத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான், பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம், ராசிக்கு அயனசயன போகஸ்தானம் 12வது வீட்டில் சூரிய பகவானும் புதன் பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும்படியாக அமைத்துக் கொள்ளுங்கள். வீண் குழப்பத்தை தவிர்க்க தியானம் மேற்கொள்வது நல்லது. பிறரை பற்றி எந்த இடத்திலும், உங்களுடைய அலுவலகத்திலோ சரி, வேலை செய்யக்கூடிய இடத்திலோ உத்தியோகத்திலோ யாரிடத்திலும் நீங்கள் பேசாமல் இருப்பதே நல்லது. பிறருக்கு வாக்குறுதி கொடுக்கும் போது சிந்தித்து செயல்படுங்கள். பல நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு படிப்பின் மீதான ஆர்வம், ஈடுபாடு உண்டு. நெருக்கமானவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு நல்ல சூழ்நிலையை உண்டாக்கி தரும். இலக்கியம் சார்ந்த வேலைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். எழுத்து துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆற்றல் உண்டு. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பேரும் மதிப்பும் கிடைக்கும். சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தோடு இருப்பீர்கள். மனநிலை உங்களுக்கு சீராகவே அமையும். உடல் உழைப்பு சார்ந்த விஷயங்களில் தைரியத்தை கொண்டு வருவீர்கள். தெய்வீக கடாட்சம் உண்டு. தொட்ட வேலைகள் துலங்கும். பொறுப்புகள் கைகூடி வரும். பொறுமையாக இருக்க வேண்டும். சில வேலைகளில் மட்டும் கவனம் தேவை. சுப காரியம் சம்பந்தமான பயணங்களும் சரி, அது தொடர்பான முயற்சிகள் உங்களுக்கு அதிகரிக்கும். கொடுத்த பணம் திரும்ப கிடைப்பதற்கான வழிவகை உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில்
நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களில் சூரிய பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். தெய்வீக அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள் சிம்மராசி அன்பர்களே. நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு நல்லது. மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாதன மஸ்தே. இந்த மந்திரத்தை ஸ்லோகங்களை உச்சரித்தால் சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் நீங்கும். சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். அந்த சுகஸ்தானம் என்பது சந்திர பகவானுக்கு நீச்ச வீடு. ஆகவே மகம் நட்சத்திரக்காரர்கள் பிள்ளையாரை வழிபட்டாலே போதும், க்ஷேமங்களும் லாபங்களும் கிடைக்கும், தோஷங்கள் அகலும். இன்றைய நாள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் கவனம் தேவை. பிறரிடத்தில் அதிகமாக பேசாதீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முயற்சி செய்ய வேண்டும். அலட்சியம் வேண்டாம். யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள். நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொள்ள வாய்ப்புகள் கிட்டும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. ஈடுபாடு உண்டாக்கும். எந்த ஒரு செயலிலும் கவனமாக முடிக்க முற்படுவீர்கள். மாற்றங்கள் ஏற்படலாம். நெருக்கமானவர்களினால் சில சூழ்நிலைகள் மாறுபடும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா நலனிலும் செயல்களிலும் ஆர்வம் இருக்கும். முயற்சி இரட்டிப்பாக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முயலுவீர்கள். சுப காரிய பயணங்கள் மற்றும் அதை சார்ந்த பேச்சுவார்த்தைகள் கைகூடும். நம்பிக்கை நிறைந்த நாளாகவே அமைவீர்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் ஆடி மாதம் 30ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது வெளியிடங்களுக்கு சென்று வருவதால் உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படலாம். மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த சிரமங்கள் தீரும். புதியதொரு அனுபவங்கள் ஏற்படலாம். ராசியிலேயே கேத்து பகவானும் முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம், 6ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், களத்திரஸ்தானத்தில் ராகு பகவானுடைய சஞ்சாரம், அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்றனர். 7ஆம் வீட்டில் ராகு பகவானுடைய சஞ்சாரம், 9ஆம் வீட்டில் 8ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் பகவானும் 7ஆம் வீட்டு அதிபதியான குரு பகவானும் உங்களுக்கு தந்தைக்குண்டான பாவகம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் அதிபதியும் கூட. அயன சயன போகஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கிறார். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி கன்னிராசி அன்பர்களே, எந்த ஒரு விஷயத்தையும் மிக சரியாக புரிந்து கொண்டு செய்யும் பொழுது சில பிரச்சனைகள் தீர்வதற்கான வழிவகை கிடைக்கும். மனநிலையில் புதிய சிந்தனைகள் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்தையும் தனிப்பட்டதாக பேச வேண்டாம். படிப்பில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், தடைகள், தாமதங்கள் நீங்கும். மந்த நிலை அகலும். சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். பள்ளியில் வேலை செய்பவர்களுக்கு, பணிபுரிபவர்களுக்கு ஆனந்தம் உண்டாகும். எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாகவே நடக்கும். மனநிலையில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். சில நேரம் புதிய சிந்தனைகள் கூட தோன்றலாம். வாசனை திரவியங்கள் மீது ஈர்ப்பு உண்டாகும். புதியதொரு வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணம் மேம்படும். தனிப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும்.
சிலருக்கு போட்டிகள் அதிகமாகவே இருக்கும். சாதாரண வேலைகளை கூட மிக கடினமான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு சென்று விடுவீர்கள். கவனமாகவே இருங்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் பொறுமை நிதானம் தேவை. ராசிக்கான அமைப்பு படி உடல் ஆரோக்கியத்தில் சீரும் சிறப்புமான பலன்கள் கிடைக்கும். சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. எல்லாம் வல்ல ஈசனுடைய அனுகிரகம் வேண்டியும் சூரிய பகவானுடைய அருள் வேண்டியும் வழிபடலாம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களே, புதியதொரு அனுபவங்கள் ஏற்படும். வெளியூர்களுக்கு பயணிப்பீர்கள். பிறரை அதிகமாக நம்பி ஏமாற வேண்டாம். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் உங்களுடைய குண நலன்களை மாற்றிக்கொள்ளுங்கள். சில நேரங்களில் சில வேளைகளில் மந்த நிலைகள் அகலம். சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தாயை வணங்குங்கள். அஷ்டலட்சுமி ஐஸ்வர்யங்கள் வேண்டி வழிபடலாம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈர்ப்பு உண்டாக்கும். மனதில் பட்டதை உடனடியாக செய்ய முற்படுவீர்கள். வாசனை திரவியங்கள் மீதான ஆர்வங்கள், ஆசைகள் இருக்கும். நன்மைகள் மிக பெரிய அளவில் பெறக்கூடும். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அருள் வேண்டி வழிபடுங்கள். கவனமாக இருக்க வேண்டும். வியாழக்கிழமை தினமாக இருப்பதால் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை வணங்கலாம். ஸ்ரீ முருகப்பெருமானுக்கான, அதிலும் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கான காயத்ரி மந்திரம்: ஓம் தத்புருஷாய வித்மகே மகேஸ்வர புத்திராய தீமகி தன்னோ சுப்பிரமணிய பிரசோதயாத். இந்த ஸ்லோகத்தை உச்சரித்தால் செவ்வாய் பகவானுடைய அனுகிரகமும் முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் ஆடி மாதம் 30ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது ராசிக்கு 3ஆம் வீடு குரு பகவான், அவர் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். 2ஆம் வீட்டில் குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். தசமஸ்தானாதிபதி, தொழில் ஜீவனஸ்தானாதிபதி. துலாம் ராசி என்பர்களே, உங்களுடைய நேர்மைக்கு தகுந்தாற்போல் சில வேலைகள் கிடைக்கும். நல்ல நல்ல வாய்ப்புகள் கிட்டும். எதிர்பார்த்தபடி உங்களுடைய தொழிலை விருத்தி செய்ய முற்படுவீர்கள்.
இதுநாள் வரையில் வேலைகளில் நடந்திருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும். இதுநாள் வரையில் உங்கள் மனநிலையில் இருந்த அழுத்தங்கள் குறைக்கும். மறைமுக எதிர்ப்புகளை அறிவீர்கள். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களிடத்திலிருந்து விலகி இருக்க முயற்சி செய்வீர்கள். சுப காரியம் தொடர்பான முயற்சிகள் ஈடேறும். சமூக வேலைகளில் புதிய அனுபவங்கள் ஏற்படும். உத்தியோக வேலைகளில் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் சாதகமாக அமையும். பெருமை நிறைந்த நாள். ராசிக்கான சுபகிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் அற்புதத்தை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றகரமான நாளாக அமையும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். பிள்ளைகளுடைய வளர்ச்சி மன மகிழ்ச்சியை தரும். உறவுகள் மூலமாக ஆதாயம் பெறுவீர்கள். வெளியூர்களுக்கு செல்வதால் வேலைகள் உங்களுக்கு துரிதமாக கூட நடக்கும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு சாலச் சிறந்தது. சுவாதி நட்சத்திரக்காரர்களை தொட்ட காரியங்கள் துலங்கும். குடும்ப நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். சுய முயற்சிகள் மூலம் மென்மேலும் உருவாக்குவீர்கள். தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாகவே உண்டு. விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். முன்னேற்றங்கள் பிறக்கும். தைரியம் வலுக்கும் நாள். திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்குவதால் க்ஷேமங்கள், லாபங்களோடு குருவருளோடு திருவருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். முன்னேற்றங்கள் பிறப்பதால் பெருமை நிறைந்த நாளாக இருக்கும். வாய்ப்புகள் சாதகமாகும். அனுகூலம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப் பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் ஆடி மாதம் 30ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியிலேயே சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். மனநிலையில் உங்களுக்கு குழப்பமாகத்தான் இருப்பீர்கள். காலை பொழுது சிறப்பாக அமைய ஸ்ரீ சந்திர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்துவிட்டு பிறகு நீங்கள் உங்களுடைய பணிகளை, நித்திய கடமைகளை கவனியுங்கள். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னா சோம பிரசோதயாத் என்று ஸ்ரீ சந்திர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்வது விசேஷம். இப்படி செய்வதால் மனநிலையில் இருக்கக்கூடிய தாக்கங்கள், சில கஷ்டங்கள் அகலும். மனநிலையில் இன்றைய தினம் சுறுசுறுப்பில்லாத ஒரு தன்மையோடு இருப்பீர்கள். மற்றவர்களிடத்தில் பேசும்பொழுது பணிவு தேவை. கனிவாக இருக்க வேண்டும். தானியம் எண்ணம் கூடாது. உடன் பிறந்தவர்களை அனுசரித்து செல்லுங்கள். மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய விஷயங்களில் தடைப்பட்ட வேலைகள் உங்களுக்கு ஓரளவிற்கு கிடைக்கும், நடக்கும். போட்டித் தேர்வுகளில் வளர்ச்சியும் பெறுவீர்கள். சிந்தனை போக்கில் சில மாற்றங்கள் ஏற்படும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உங்கள் துணைவரை மகிழ்வித்து மகிழ்வீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு பகவானுடைய சஞ்சாரம், ராசிக்கு 7ஆம் வீடு களத்திரஸ்தானத்தில் குரு பகவான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம், ராசிக்கு 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவானுடைய சஞ்சாரம், 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் சுக்கிர பகவானும், லாபஸ்தானத்தில் கேது பகவானுடைய சஞ்சாரம். ஆகவே விருச்சிக ராசி அன்பர்களே,
படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஞாபக மறதி ஏற்பட்டு நீங்கலாம். ராசியிலேயே சந்திர பகவான் நீச்சம் அடைவதால் உங்களுடைய செயல்கள் விவேகமாகத்தான் இருக்க வேண்டும். அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். மேன்மையான பேச்சுக்களை செய்தல் வேண்டும். பிறருடைய குணநலன்களை புரிந்து கொண்டு அனுசரித்து செல்லுங்கள். அக்கம் பக்கம் நபர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் கூடாது. வேலையினுடைய போக்கை உணர்ந்து செய்தல் அவசியம். அன்பு நிறைந்த நாளாகவே இருக்கும். உடல் நலம் சார்ந்த மனநலம் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ. விசாக நட்சத்திர அன்பர்களே, இன்றைய நாள் மந்தத்தன்மையாகத்தான் இருப்பீர்கள். எதை எப்படி செய்வது என்கிற புரிதல் என்பது இருக்காது. கால தாமதங்கள் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சி அதிகரிக்கும், மேன்மை உண்டாகும். மிக திறமையாக செயல்படுவதற்கான சில வாய்ப்புகள் கிடைக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக கூட அமையலாம். விலை மதிப்புமிக்க பொருட்களை வாங்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கும். ஒரு சிலருக்கு ஞாபக சக்தி குறைவு என்பது ஏற்பட்டு நீங்கும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். எதையும் சாதிக்க முடியும் என்கிற துணிவு ஏற்படும். பிறரிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். ஆக்கம் ஊக்கம் நிறைந்த நாளாக இருக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636. ஜிபே எண் 93811626336. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் அல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் ஆடி மாதம் 30ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது எண்ணத்தில் தெளிவு ஏற்பட இறை ஞானத்தோடு மெய்ஞானத்தை உணர்ந்து செயல்படுங்கள். தோற்றப்பொலிவு பற்றிய சிந்தனைகள் இருக்கும். ஆடை அணிகலன்கள் சம்பந்தமான எண்ணங்கள் கூடும். வேலையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான சூழ்நிலை ஏற்படலாம். வேலையாட்களிடத்தில் கனிவாக பேச வேண்டும். தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும். எல்லோரையும் அரவணைத்தே செல்லுங்கள். புதுவிதமான விஷயங்களில் ஆர்வங்கள் இருக்கும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் அலைச்சல்கள் உண்டாகும். உயர் அதிகாரிகள் உங்களுடைய செயலுக்கு அலுவலக ரீதியாக ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து சற்று ஓய்வு கிடைக்கும்.
நெருக்கடிகள் நீங்கும். பணம் சார்ந்த விஷயங்களில் இருந்த பல பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. வேலையினுடைய தரத்தை உயர்த்த முற்படுவீர்கள். சொந்த தொழில் செய்பவர்கள், சிறு குறு வியாபாரத்தில் இருப்பவர்கள், வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்துவதற்கான வழிமுறைகளை கையாளுவீர்கள். நல்ல சிந்தனை இருக்கும். செயலில் வேகத்தை கொண்டு வர முயற்சி செய்வீர்கள். இருந்தாலும் வியாபாரம் தொடர்பாக மார்க்கெட்டிங் சம்பந்தமான விஷயங்களுக்காக வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு சின்ன சின்ன வகையில் சில தாமதங்கள், அலைச்சல், தேவையற்ற விஷயங்கள் காரணமாக மன உளைச்சலும் ஏற்படலாம். கவனமாக செயல்படுங்கள். மாணவர்கள் படிப்பினுடைய தன்மையை உணர்ந்து செய்தல் அவசியம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு சிறந்தது. வீட்டில் மஞ்சள் பிள்ளையார் வைத்து அருகம்புல் சாற்றி 108 மந்திரங்களை உச்சரிக்கலாம். ஓம் சுமுகாய நமக, ஓம் விக்னேஸ்வராய நமக, ஓம் விக்னராஜாய நமக, ஓம் ஹேரம்பாய நமக, ஓம் லம்போதராய நமக, ஓம் விக்ன விநாயகாய நமக, ஓம் செல்வ விநாயகாய நமக என்று 108 அஷ்டோத்திர சத நாமாவளியை மஞ்சள் அக்ஷதை இட்டு புஷ்பங்கள் சாற்றி கற்கண்டு வைத்து வீட்டிலேயே நீங்கள் தூப தீப ஆராதனைகள் செய்வது விசேஷம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாகத்தான் இருக்கும். மனதில் தேவையற்ற எண்ணங்கள் ஏற்பட்டு மறைக்கும். ஆடை ஆபரணங்கள் பணிகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் உண்டாகும். பூரோட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. லாபங்கள் அதிகரிக்கும். மேன்மைகள் உண்டாகும். அனுகூலமான விஷயங்கள் நடக்கும். புதுவிதமான செயல்களில் ஆர்வங்கள் பிறக்கும். உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஒத்துழைப்பு ஏற்படும். திறமைகள் வெளிப்படும். தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். சில வேலைகளினால் அலைச்சல் உண்டாகும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாகவே கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் ஆடி மாதம் 30ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது மகர ராசி அன்பர்களே, ராசியில் 2ஆம் வீடு வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் அடிப்படை கல்விக்குண்டான பாவகத்தில் உங்கள் ராசி அதிபதியான சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். 3ஆம் வீட்டில் ராகு பகவான், ராசிக்கு 5ஆம் வீட்டில் குரு பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். ராசியினுடைய 7ஆம் வீடு களத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான். 8ஆம் வீடு அஷ்டமஸ்தானத்தில் பூர்வ புண்ணியாதிபதியான சுக்கிர பகவான் சஞ்சரிக்கிறார். பாக்யஸ்தானம் தந்தைக்குண்டான பாவகத்தில் கேத்து பகவானும், லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. மகர ராசி அன்பர்களே, வித்தியாசமான எண்ணங்கள் ஏற்படும். மனதில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும்.
இறைப்பணி சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். செயல்பாடுகளில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் குறையும். தனம் நிறைந்த நாளாக இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் புரிதல் ஏற்படும். ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். திட்டமிட்ட சில வேலைகள் செய்வதால் உங்களுக்கு நல்ல பலன் உண்டு. தெய்வீக சம்பந்தமான காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். வேலையில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் குறையும். சுதந்திரமாக சில வேலைகளை கவனிப்பீர்கள். உற்சாகமாக இருப்பதற்கு இறை நமஸ்காரம் செய்வது, நவக்கிரக வழிபாடு செய்வதே நல்லது. லாபஸ்தானத்திலேயே சந்திர பகவான் இருப்பதால் மகர ராசி அன்பர்களே சில நேரம் ஏற்ற இறக்கமாக இருக்கும். எதையும் எதிர்பார்த்து வேலைகளில் ஈடுபடாதீர்கள். சாதாரணமாக உங்களுக்கான கடமைகளை உணர்ந்து செய்வதே சிறப்பு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான செயல்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மெருன் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்திகரமான நாளாக இருக்கும். எதையும் நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்கிற ஆசை, புரிதல் இருக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில்தான் சூரிய பகவான் புதன் பகவானோடு சேர்ந்தே சஞ்சரிக்கிறார். கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் நல்லதொரு ஒத்துழைப்பு உண்டாக்கும். தொழில் கூட்டாளிகள் வகையில் மன திருப்தி ஏற்படும். தெய்வீகம் சம்பந்தமான விஷயங்களில் நாட்டம் இருக்கும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை, ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தாயை வணங்குவது நல்லது. கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெற்று திருப்திகரமாக வாழ அன்னை ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியை வணங்குங்கள். நல்லது நடக்கும். மனக்குழப்பங்கள் நீங்கும். நேர்த்தியாக சில வேலைகள் செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் எழலாம். திருப்திகரமாக உணர்வீர்கள். தெய்வீக சம்பந்தமான எண்ணங்கள் நாட்டம் பிறக்கும். தடைப்பட்ட வேலைகள் உங்களுக்கு மாற்று வழியில் நடக்கும். வித்தியாசமான சிந்தனைகள் ஏற்படலாம். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே முருகப்பெருமானை வழிபடுங்கள். நவ கிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு சிறிது துவரம்பருப்பு வைத்து வழிபட்டாலும் நலம். குருகாரகன் என்று சொல்லக்கூடியவர் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி. அவருடைய அனுகிரகம் வேண்டி இன்றைய நாள் வழிபாடு முறைகளை மேற்கொள்ளலாம். 6 தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் சிறப்பு. சுதந்திர தன்மையோடு இருப்பீர்கள். நெருக்கடிகள் குறையும். கட்டுப்பாடுகள் அகலும். பண ரீதியாக உங்களுக்கு திருப்திகரமான நாளாக அமையும். வருமானம் பெருகும். கையில் பணப்புழக்கம் நிறைந்தே இருக்கும். இயலாதவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த நாள் யோகங்கள், க்ஷேமங்கள், லாபங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய
கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் ஆடி மாதம் 30ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பை படி பார்க்கும்போது ராசியிலேயே சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்தில் ராகு பகவானுடைய சஞ்சாரம், 5ஆம் வீட்டினுடைய அதிபதியான புதன் பகவான் 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். ருணரோக சத்துருஸ்தானத்தில். களத்திரஸ்தானத்தின் அதிபதியும் உங்களுக்கு 6ஆம் வீட்டில். ராசிக்கு 8ஆம் வீடு அஷ்டமஸ்தானத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம். ராசிக்கு 10ஆம் வீடு தொழில் ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். சமூகம் சார்ந்த வேலைகளில் செல்வாக்கு மேம்படும். எதிர்பாராத வகையில் சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உண்டு. உயர்கல்வியில் இருப்பவர்களுக்கு மனக்குழப்பங்கள் தீரும். எந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம் என்கிற எண்ணங்கள் இருக்கும். தேடல் அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளில் பங்கு பெற்று வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். உழைப்பு அதிகரிக்கும். மனோதிடம் கூடும். வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்கிற லட்சியங்கள் பிறக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் அகலும். மனதில் எதிர்காலம் சார்ந்த சிந்தனை மேம்படும். சுப காரியம் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றங்கள் பிறக்கும். வீடு மனை வாங்கக்கூடிய அல்லது வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டாகும். பிள்ளைகளினால் பெருமை அதிகரிக்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் பூரிப்பும் நிறைந்த நாளாக அமையும். ஆரோக்கியம் சம்பந்தமான இன்னல்கள் குறையும். உடல் நிலையில் நல்ல முன்னேற்றங்கள் பிறக்கும். தாமதங்கள் சில விஷயங்களில் இருக்கும். சரியாக திட்டமிட்டு செய்தால் வியாபாரம் கை கொடுக்கும். தொழிலில் முன்னேற்றங்கள் பிறக்கும். தம்பதிகளுக்கிடையே அனுகூலம் நிறைந்த நாளாகும். எதிர்பார்த்த வேலைகளை திறமையாக்க முடிப்பீர்கள். சாதனை புரியக்கூடிய நாளாகவும் அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான செயல்பாடுகள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு, கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதீத நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மயில் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்ட நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். செல்வம் செல்வாக்கு மேம்படும். குடும்பத்தில் நல்ல சூழல் அமையும். வாக்குஸ்தானம் சிறப்பாக இருக்கும். பிறருக்கு கொடுத்த கடனை மீண்டும் பெறுவதற்கான வழி கிடைக்கும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. ஓம் தும் துர்காயை நமக. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே என்று நீங்கள் ஸ்ரீ துர்கை அம்மனை வழிபட குழப்பங்கள் நீங்கும். மனதில் சஞ்சலங்கள் அகலம். உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டிலேயே சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் சற்று குழப்பமாக இருப்பீர்கள். பேசக்கூடிய விஷயங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள் குறையும். மன சஞ்சலங்கள் அகலம். சில வேலைகள் மட்டும் தாமதமாக நடக்கும்.
ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களே, முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய இறை வழிபாடு மற்றும் நவக்கிரக வழிபாடு செய்தாலே போதுமானது. இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யுங்கள், திருப்பணிகளுக்கு உதவுங்கள். இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய ஜோதிட ரீதியாக ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைய வாய்ப்புகள் உண்டு. இந்த நாள் மகிழ்ச்சி ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீனராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீனராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் ஆடி மாதம் 30ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது ராசியிலேயே ராகு பகவான் 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானத்தில், குரு பகவான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம், சுகஸ்தானத்தினுடைய அதிபதியான புதன் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானத்தில், சூரிய பகவான் புதன் பகவானுடைய சஞ்சாரம், 6ஆம் இடத்தில் சுக்கிர பகவானும் களத்திரஸ்தானத்தில் கேத்து பகவான், ராசியினுடைய பாக்யஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம், அயன சயன போகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும் சஞ்சரிக்கின்றனர். வியாழக்கிழமை தினம் ஆடி மாதம் 30ஆம் நாள். மீனராசி அன்பர்களே, குதூகலமாக இன்றைய நாளை தொடங்குவீர்கள். உடலில் நல்லதொரு ஆற்றல் சக்தி பிறக்கும், தைரியம் அதிகரிக்கும். இதுவும் கடந்து போகும் என்பது போன்ற ஒரு மன உணர்வின் மூலம் அடுத்தடுத்த விஷயங்களை மிக சிறப்பாக செய்து காட்டுவீர்கள். நற்செய்திகள் நிறைந்த நாளாகும். செல்வ சேர்க்கை தொடர்பான விஷயங்களில் சிந்தனைகள் உண்டாக்கும். கல்வி சம்பந்தமான வேலைகளில் முன்னேற்றங்கள் பிறக்கும். உற்சாகத்தோடு சில வேலைகளில் கலந்து கொள்வீர்கள். மாணவர்களுக்கு படிப்பினுடைய நிலையில் ஆர்வம் இருக்கும். போட்டித் தேர்வுகள் எழுதியிருப்பவர்களுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். மதிப்பெண்கள் நல்ல கல்வி பணிகளில் இருப்பவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாகும். செல்வ சேர்க்கை தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். நற்செய்தி நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகும். உறவினர்களுடைய வருகை மகிழ்வை தரும். புதியதொரு வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரத்தில் நல்ல நிலைக்கு வருவதற்கான வழிமுறைகள் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆனந்தம் நிறைந்த நாளாகவும் செல்வ சேர்க்கை தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். உற்சாகமாக இருப்பீர்கள். களிப்பு நிறைந்த நாள். முன்னேற்றங்கள் உண்டாக்கும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு இன்றைய நாள் நல்லது. சிந்தனைகள் மேம்படும். நற்செய்திகள் நிறைந்த நாளாக இருக்கும். செல்வ சேர்க்கை தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். பயணம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி. குலம்
தீர்த்த அழைப்பு செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. டிடிசிபி அப்ரூவ்ட் அண்ட் ரேரா ரெஜிஸ்டர்ட் பிளாட்ஸ் அங்கீகாரம் பெற்ற பட்டா வீட்டு மனைகள் நமது மனைப்பிரிவை சுற்றி காம்பவுண்ட் சுவர் பாதுகாப்பு வசதியோடு அமைக்கப்பட்டுள்ளது. சட்ட வல்லுநர்களிடம் முறையான லீகல் ஒப்பீனியன் பெறப்பட்ட வீட்டு மனைகள். புதிதாக வளர்ந்து வருகின்ற SH 120 நமது மனைப்பிரிவு அமைந்துள்ளது. நமது மனைப்பிரிவிற்கு அருகாமையில் மப்பேடு ஜங்ஷன் உள்ளது. அந்த மப்பேடு ஜங்ஷனில் இருந்து சென்னை, வடபழனி, கோயம்பேடு, டி நகர், பிராட்வே, பூந்தமல்லி, திருவள்ளூர், அரக்கோணம், காஞ்சிபுரம், சுங்குவார்சத்திரம் மற்றும் புதிய பேருந்து நிலையம் கிளாம்பாக்கத்திற்கும் உடனடி பேருந்து வசதி உண்டு. அரசால் உறுதி செய்யப்பட்ட சென்னையின் 2வது பெரிய விமான நிலையம் 15 நிமிட பயண தூரத்தில் உள்ளது. நமது மனைப்பிரிவை சுற்றி 3000த்திற்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கின்றன. சவிதா மருத்துவமனை, சென்ட் ஜோசப் மருத்துவமனை, சென்ட் மேரிஸ் மருத்துவமனை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் உள்ளது. நமது மனைப்பிரிவை சுற்றிலும் மிக பிரபலமான 6 பள்ளிகள், 4 கல்லூரிகள் இருக்கின்றன. நமது மனைப்பிரிவை சுற்றிலும் பிரசித்தி பெற்ற கோவில்கள், மசூதி மற்றும் சர்ச் அருகில் இருக்கின்றன. சுமார் 18,300 தனியார் மற்றும் பொது நிறுவனங்கள் நமது மனையை சுற்றிலும் அமைய இருக்கிறது. நமது மனைப்பிரிவிற்கு 15 நிமிட தூரத்தில் இருக்கும் கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டினுடைய சிறப்பு அம்சங்கள். 6000 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டு மிக மிக பிரம்மாண்டமாக அமைய இருக்கிறது. மத்திய அரசு 20,000 கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கியுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டை சுற்றி சுமார் ரூபாய் 50,000 கோடிக்கு மேல் தொழில் நிறுவனங்களால் முதலீடு செய்யப்படும் என பொருளாதார நிபுணர்களால் கணிக்கப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டில் 2 பேரலல் ரன்வே அமைக்க முதற்கட்டமாக ரூபாய் 3,000 கோடியும் 2ஆம் கட்டமாக ரூபாய் 2,000 கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டை பயன்படுத்துபவர்கள், அதை சார்ந்தவர்களினுடைய எண்ணிக்கை சுமார் 60 பில்லியனை தாண்டும் என கணக்கிடப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் இந்தியாவின் மிகப்பெரிய ஏர்போர்ட் ஆகவும் ஆசியாவின் 2வது மிகப்பெரிய ஏர்போர்ட் ஆகவும் அமைய உள்ளது. MMLP அதாவது மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க்கின் 6 முக்கிய செயல்பாடுகள்: சரக்கு கூட்டல் மற்றும் விநியோகம் மற்றும் பல்முனை சரக்கு போக்குவரத்து, ஒருங்கிணைந்த சேமிப்பு கிடங்குகள், தகவல் தொழில்நுட்ப ஆதரவு, மதிப்பு கூட்டப்பட்ட சேவைகள், சுங்கவரி தேர்வு மையம், 10,000 பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பு, 40,000 பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்பு, இவை அனைத்தும் MMLP-யில் செயல்படுத்தப்பட உள்ளது. 2026 இந்த திட்டம் முடிவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. MMLP-யின் சிறப்பு அம்சங்கள்: தமிழ்நாட்டின் முதல் பல்முனை சரக்கு போக்குவரத்து பூங்கா நமது மனைப்பிரிவிற்கு மிக அருகில் அமைய இருக்கிறது. 159 ஏக்கரில் 1,200 கோடி ரூபாய் மதிப்பில் உட்கட்டமைப்பு வசதிகள் அமைய இருக்கின்றன. 46,000 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு வசதிகள் உருவாக்கப்படும். ரயில்வே துறை, விமானத்துறை, கப்பல் துறை மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஒருங்கிணைந்து செயல்படும் தமிழ்நாட்டின் முதல் வளர்ச்சி திட்டம் இதுவே ஆகும். MMLP-யின் வளர்ச்சியானது இந்தியாவின் GDP-யில் 14 8.9 குறைக்க உதவும் என்று கணிக்கப்படுகிறது. NH4 தேசிய நெடுஞ்சாலை சென்னை பெங்களூருக்கு 15 நிமிட தூரத்தில் உள்ளது. அரசால் உறுதி செய்யப்பட்ட சென்னையின் 2வது விமான நிலையம் நமது மனைப்பிரிவில் இருந்து 10 நிமிட பயண தூரத்தில் உள்ளது. சென்னை, வடபழனி, கோயம்பேடு, டி நகர், பிராட்வே, பூந்தமல்லி, வண்டலூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், திருவள்ளூர் ஆகிய பகுதிகளில் இருந்து மாநகர பேருந்து வசதியும் உள்ளது. 20 நிமிட பயண தூரத்தில் கடம்பத்தூர் ரயில் நிலையம் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் உள்ளது. சட்ட வல்லுநர்களுடைய முறையான லீகல் ஒப்பீனியன் பெறப்பட்ட வீட்டு மனைகள். ஸ்ரீபெரும்புதூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் நமது மனையிலிருந்து 10 நிமிட தொலைவில் உள்ளது. பிரசித்தி பெற்ற
டான் பாஸ்கோ, சென்ட் ஜோசப் பள்ளி, கிறிஸ்ட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி போன்ற பல்வேறு கல்வி நிறுவனங்கள் நமது மனையை சுற்றிலும் அமைந்துள்ளது. அருள்மிகு சிங்கீஸ்வரர் கோயில், ஸ்ரீ ராகவேந்திரர் கோயில், ஸ்ரீ பச்சையம்மன் கோயில் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் அமைந்துள்ளது. சினிமா தியேட்டர் மற்றும் திருமண மண்டபங்கள் நமது மனைப்பிரிவிற்கு மிக அருகாமையிலேயே அமைந்துள்ளன. வருங்கால முதலீட்டிற்கான பொன்னான வாய்ப்பு. இந்த வாய்ப்பினை தவறவிடாதீர்கள். உங்களுடைய எதிர்கால திட்டத்திற்கான பொன்னான நேரம். தொடர்புக்கு 9381162636 மற்றும் 9043192132